வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். தேங்காய் பால் நெய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், லவங்கம் 3, ஏலக்காய் 2, பட்டை 1 துண்டு, நெய் 50 கிராம். குக்கர் சூடேறிடுச்சு, நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. லவங்கம், பட்டை, ஏலக்காய் 3த்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம். பொங்கல் அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டியான ரைஸ்க்கெல்லாம் பச்சரிசி போட்டு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நெய்லேயே அரிசியை நல்லா வதக்கிக்கலாம் 1 நிமிஷம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், சாப்பாடெலாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிராகவும் நல்லா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்துக்கலாம் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. எடுத்து இப்போ நம்ம சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி டிஃபனே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா சாப்பிடவும் பிடிக்காது. இந்த மாதிரி புதுசாக ஒவ்வொரு நாள் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். புது டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தேங்காய் பால் நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.